நம்ம விஜய்லாம் உண்மையிலேயே இவ்ளோ கோவமா பேசுவாரு. அதுவும் இல்லாம மல்லிய வெறுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவ காப்பாத்தணும். வெண்பா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான், இப்போ அடுத்தடுத்து வெண்பாவ எப்படி காப்பாத்துறது? என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம மல்லி செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுலயும் இப்போ ஒரு பரிகாரத்த செஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த கடவுளே கடைசியில விஜய கொண்டு அந்த இடத்துல சேர்க்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த ஒரு பரிகார பூஜைய பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ரத்த சொந்தம் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ரத்த சொந்தம் நம்ம மல்லிகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க இப்போ வெண்பாவுக்கு ரத்த சொந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் இதுல வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இந்த பரிகார பூஜையில கலந்துக்கிட்டா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த இதுல தெளிவா இது பண்ணாங்க. பட் இருந்தாலும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசியில அந்த அதாவது விஜய் வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தார் இல்லையா? ஆனா இப்போ விஜய் வந்துட்டாரு. ஏன்னா அதுக்கு காரணம் மல்லிக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கிறதுனால தான் வந்தாங்க. அதுவும் இல்லாம மல்லி மேல இப்ப பாசம்லாம் இல்லாமலாம் இல்ல. பட் இருந்தாலும் நம்ம விஜய் பேசுறது ஒண்ணு கூட சரியில்ல. நம்ம மல்லிக்கு அப்படியே டோட்டலா மைண்ட் அப்செட் ஆக வச்சிருது. ஏன்னா மல்லி ஏற்கனவே வெண்பாவ எப்புட்றா காப்பாத்துறது? என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி சொல்லி தான் எல்லாத்தையுமே பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல இதுவும் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் இருந்துட்டு இந்த மாரி மல்லிய நான் வெறுக்கிறது உண்மதான். ஆனா அதே சமயத்துல மாலையும் கழுத்துமா நான் நின்னேன் அப்படின்னா, அதுக்கான காரணம் இது மட்டும் தான். வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மல்லி மேல பாசம் இல்ல, இல்ல மல்லி மேல கோவமா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா விஜய் இருந்துட்டு மல்லிக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும்போது கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிருக்கவே கூடாது. ஆனா விஜய் அந்த இடத்துக்கு போனாரு. மல்லிக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு உடனே பதறினாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம வெண்பாவ காப்பாத்துறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சது. அதாவது இந்த பூஜைய மட்டும் பண்ணிட்டா வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. கண்டிப்பா வெண்பாவ காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இதனால அடுத்தடுத்து எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம விஜய் அப்படி சொன்னாலுமே கூட, பட் இருந்தாலும் விஜய் அங்க வந்ததே எனக்கு போதும். அந்த பூஜையில உட்கார்ந்ததே போதும். அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா நம்ம மல்லி இருக்கிற மாரி நடிக்கிறாங்க. ஆனாலுமே மல்லியோட மனசுக்கு இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு கால் நடக்க முடியாததுனால தான், இப்போ நேரா போயிட்டு அங்க வெண்பாவ தேடி கண்டுபிடிக்க முடியல. நம்ம என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜய்க்கும் சேர்த்து மல்லி இப்போ ஓடா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெண்பாவ காப்பாத்தி ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துரக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்துல இப்போ நம்ம மல்லி தீவிரமா இருக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில இப்போ எஸ்ஜி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படின்ற சில விஷயங்கள் நடக்குது. விஜய் கிட்டலாம் இப்போ இந்த ராஜேஸ்வரி ரொம்ப டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இதுக்கப்புறம் நீ இந்த மல்லிய யோசிச்சுக்கிறதுலயோ, இதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இப்பல்லாம் குழந்தைங்கள கடத்திட்டு போய் விக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது பிளட் எல்லாம் செக் பண்ணி கடைசியில பிளட் குரூப் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அவங்களோட கிட்னில இருந்து, ஹார்ட்ல இருந்து எல்லாத்தையுமே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வெண்பாவையும் கடத்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி விஜய் கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜய் இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. விஜய்க்கு அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திருத்துன்னு முழிச்சுட்டு இருக்காரு. அதாவது இந்த மாரிலாம் பேசும்போது உண்மையிலேயே ராஜேஸ்வரிய போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டணும். ஆனா இந்த ராஜேஸ்வரி பேசுறத நம்ம விஜய் கேட்டுக்கிட்டது உண்மையிலேயே ரொம்பவும் தவறான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வெண்பாவுக்கு அவ்வளவுதான். அதாவது வெண்பா கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நானும் நினைக்கிறேன். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனைய பார்த்தா வெண்பா கிடைக்கிற மாதிரி தெரியலையே. இந்நேரத்துக்கு வெண்பாவ நம்ம தேடி கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா, வெண்பா கிடைப்பா அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருந்திருக்கும். ஆனா வெண்பாவ தேடி கண்டுபிடிக்க முடியல. ஏன் ஏன்னு உனக்கு நல்லா புரியுதா? ஏன்னா இப்போ மல்லி இருந்துட்டு வெண்பாவ காப்பாத்துறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. ஆனா ஒண்ணுத்தையுமே அவ பண்ற மாரி தெரியல. அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த மல்லி தான் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கா. நீ மட்டும் மல்லிய புடிச்சு அடிச்சு விசாரிச்ச, போலீஸ் கிட்ட ஒப்படைச்ச அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லா உண்மையுமே தெரிய வந்துரும். ஏன்னா மல்லி தான் கடத்தி வச்சிருக்கா. அவ கடத்தி கொலை பண்ணாளா? இல்ல எங்கேயாச்சும் கொண்டு போய் பணத்துக்காக வித்துட்டாளா? அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஏன்னா உன் மூலியமா அங்க அவளோட வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இது எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிய வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்த நம்ம பதிய வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிரும். இனிமே அந்த வெண்பா வரப்போறது கிடையாது. அடுத்ததா மல்லி இங்கிருந்து துரத்துட்டோம் அப்படின்னா, விஜயும் அவன் பாட்டுக்கு தான் பொண்ணு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான் அப்படிங்கிற மாரி சொல்லி கடைசியில சொத்த ஆட்டிய பொண்ணுன்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. விஜய் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெண்பா இல்லாம நான் வரமாட்டேன். வெண்பா இருக்கக்கூடிய இடம் கண்டுபிடிச்சுட்டேன். அதே மாதிரி நான் இப்போ வெண்பாவ தேடி தான் போயிட்டு இருக்கேன். இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. எஸ்ஜே ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அங்க தான் வெண்பா இருக்கிறதா சொன்னாங்க. அப்படிங்கிற மாரி இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு மல்லி நேரா கிளம்பி போறாங்க. அதே மாதிரி மல்லி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோன்லயே சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இனிமே நான் பாரமா இருக்க மாட்டேன். அதே மாதிரி
நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்க சொத்துக்காகவோ, பணத்துக்காகவோ நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல. நீங்க அப்படி நினைச்சீங்க அப்படின்னா, அது என்னோட தவறு கிடையாது. அதே மாதிரி நான் சொல்றது இப்போ ஒரே ஒரு உண்மை. அதாவது இந்த மாரி வந்து இந்த வெண்பாவ எப்படி இருந்தாலும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க தான் போறேன். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நேரம் தான் வந்து தள்ளி போய்க்கிட்டு இருக்கே தவிர, கண்டிப்பா வந்து நான் கூட்டிட்டு போய் வந்து ஆ உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சுருவேன். அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நான் காப்பாத்திடுவேன். அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு அதாவது நீங்க குடுத்த ஒரு குழந்தை என்னோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. உங்களோட உயிர் வந்து என்னோட வயித்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இனிமே எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. இனிமே நீங்களே என்னோட கால்ல விழுந்து கதறி அழுதாலுமே கூட, கண்டிப்பா நான் வந்து இந்த ஒரு விஷயத்துல ஒத்துக்க மாட்டேன். வெண்பாவ கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஃபீலிங்கா தான் சொல்லியிருக்காங்க. விஜயே வந்து அந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெண்பாவ காப்பாத்தி கொண்டு போணும். அதுதான் நம்ம மல்லியோட மிகப்பெரிய குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ! நம்ம மல்லிய வந்து தப்பா நெனச்சுட்டோமோ! அப்டிங்கிற மாரியும் வந்து நெனைக்கிறாங்க. ஆனா மல்லி இருந்துட்டு இப்போ வந்து போய் அங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் அதாவது அவங்க வயித்துல வந்து ஒரு குழந்தை வளர்றது, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே தாண்டி இப்போ அவங்க எடுக்க போற ரிஸ்க் தான் வந்து மிக பெருசா இருக்க போகுது. ஏன்னா அங்க போயிட்டு மல்லிக்கோ, இல்ல அவங்க வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு அப்டின்னா, அதுக்கு காரணம் நம்ம விஜயா தான் இருப்பாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.